Hey guys, welcome back. POCO அவங்களோட அடுத்த லான்ச்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதம் 8ஆம் தேதி அவங்களோட M3 Pro ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் M2 ப்ரோக்கு சக்ஸஸராக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் எடுத்துகிட்டா POCO அவங்க ரீசெண்ட் டேஸில் வந்து பிராண்டிங் வந்து கொட்டை எழுத்தில் மென்ஷன் பண்ணி போடுறது வழக்கமாயிடுச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா கேமரா மாடியூலை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லைனா கூட யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லோ, ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 8.9 மில்லிமீட்டர் இருக்குது. வெயிட் வந்து 190 கிராம்ஸ் இருக்குது. ஸோ போன ஜென்ரேஷனோட எதனால் இந்த வாட்டி வெயிட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் அவங்களால கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் போன ஜென்ரேஷனில் வந்து கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து ஒரு விதமான டவுன் கிரேடாகவே இருக்குது. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே, IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 405 ppi இருக்குது. டிஸ்பிளேல போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த வாட்டி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண MIUI 12ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா மீடியாடெக்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண Dimensity 700 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து 7 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த G சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல எஃபிஷியன்சி இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லே வந்து Dimensity 800U ஸ்மார்ட் ஃபோனை வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதோட பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த Dimensity ப்ராசஸர் எல்லாமே வந்து போன ஜென்ரேஷனோட ஒரு மேசிவான அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஜிபியூன்னு பார்த்தோன்னா Mali G57 MC2 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா Snapdragon 720G யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து Dimensity 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா பட்ஜெட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்து Dimensity சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரா பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, கேமிங்காக இருந்தாலும் சரி, Snapdragon 720G வந்து இதோட கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 2 வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 464 and 6128. இதுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் கிடைக்கும். கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்து மொத்தமாக ஒரு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா 48 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த், அல்ட்ரா வைட் கேமரா வந்து தூக்கிட்டாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தா கூட 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து போன ஜென்ரேஷனோட கேமரா கேம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம வந்தோன்னா இந்த வாட்டி 5000 mAh பேட்டரி, நம்ம Realme 8ல் பார்த்த மாதிரி சிமிலரான பேட்டரி கெப்பாசிட்டி தான் தராங்க. பட் சார்ஜிங் வரும்போது இந்த இடத்துல 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. பட் அந்த 3065 பார்க்கும்போது இந்த 18 வாட் காது கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூன் 8ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 14,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட ஸ்பெக்ஸும் Realme 8 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. பட் இப்போவும் வந்து நம்மளுக்கு POCO M2 Pro எல்லாமே வந்து 12,000 வந்து ஆஃபர் டைமில் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 12,000 தான் ஃப்ளிப்கார்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ M2 Pro மாதிரி இருக்க ஸ்மார்ட் ஃபோன் மத்தியில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டவுன் கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் இது இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் M2 Pro வந்து இவங்க செல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு மீனிங்லெஸ் லான்ச்சாக தான் இருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். M2 Proலேருந்து M3 Pro வந்து ஒரு ட்ரூ சக்ஸஸராக தெரியல. நிறைய விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஒரு நல்ல எஃபிஷியண்டான மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணது பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.